இந்த தோமா எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ எல்லாம் சந்தேக பேருடைய அவர் தான் முதல்ல சொல்றாங்க, வாருங்க நம்ம போய் இயேசுவோட மறிப்போம். யாருக்கு இந்த தைரியம் இருக்கு? நம்மள சொல்ல முடியுமா? வாருங்க இயேசு, பிரச்சனை நம்ம பார்த்துப்போம். தேவன் மேல் அவ்வளோ அக்கறை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கார். இயேசு மேல் அவ்வளோ ஒரு பற்று உள்ள மனுஷனாக இருக்கும். உபத்திரம் இருக்கிறது என்று தெரிந்தும், அடி வாங்க போகிறோம் என்று தெரிந்தும், கொலை பண்ணுவார்கள் என்று தெரிந்தும் தோமா சொல்லுகிறார், நான் இயேசுவை விட்டு விலக மாட்டேன், இயேசுவோடு இருப்பேன். இன்று நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட உபத்திரம் வருது நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட கஷ்டம் வருது, எவ்வளவு பேர் பிரச்சனையெல்லாம் நம்ம சந்தித்து கொண்டிருக்கோம். இந்த வருஷத்துல, போன வருஷத்துல எத்தனை பேர் நம்ம கூட உள்ளவங்க இல்லாம போயிட்டாங்க, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க இல்லாம போயிட்டாங்க. அப்ப எப்படியெல்லாம் நம்மளுக்கு என்ன வரும்? இயேசு மேல நான் தானே பைபிள்லாம் படிக்கிறேன், சர்ச்சுக்கே வரமாட்டான், எல்லா மீட்டிங்கும் நான் வந்துருவேன் அப்படின்னு மனசு சொல்லுமா இல்லையா? சொல்லுமா இல்லையா? சொல்லாதா? அவன் ஜெபிக்கவே மாட்டான், அவனா சந்தோஷமா காடி ஓட்டி போறான். ஆனா எனக்கு பார்த்தா இந்த வியாதி இருக்கு, சொல்லுவோமா இல்லையா? நான் நல்லா சேர்ச்சுக்கு போறேன், என் பாக்கெட்ல ஒரு காசு இருக்க மாட்டேன், சொல்லுவோமா இல்லையா? அதுதான் தோமா. தோமா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனுக்காக எப்படி இருந்தாராம்? வைராக்கியமாக, தைரியமாக இருந்தாராம். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைகள் வந்ததோட என்ன ஆயிடுறோம்? எப்படி ஆயிடுறோம்? சோர்ந்து போயிடும். அநேக நேரத்தில் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டோம்? இயேசு பத்தி நம்ம வெளியாகிட்ட சொல்ல மாட்டோம், ஆனா மனசுக்குள்ள சொல்லுவோம், சாம அப்படியே இருந்திருக்கலாம், சாம அப்படியே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி பேசுவோம். சாம அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், எவனும் நம்மள கேட்டிருக்க மாட்டான். இங்க வந்தா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு உபத்திரம் இருக்கு. ஆனாலும் தோமா இயேசுவை விட்டு என்ன செய்யவில்லை? விலகவில்லை. மரித்தாலும் யாருக்காக மரிப்பேன்னு சொல்றாரு? இயேசுக்காக மரிப்பேன் என்று. வாங்க போலாம், என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காரியம் உங்களுக்குள் வர வேண்டும். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை இயேசுவே, என்ன போனாலும் பிரச்சனை இல்லை, என் வீடு போனாலும், என் சொத்து போனாலும் நான் உங்களுக்காக மரிக்க தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை மரிக்க அழைக்கவில்லை. நான் என்ன சொல்ல, தோமா இயேசுக்காக மரிக்க தயாராக இருந்தார். அவங்க 11 சீஷர்களும் தயாராக இல்லை, தோமா தயாராக இருந்தார். தேவன் அதையும் பார்க்கிறவராக. ஓகே, இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி பிரச்சனை போயிருந்தீங்கன்னா யாரை விட்டுறாதீங்க, இயேசுக்காக வாழறதை விட்டு விடாதீங்க. இயேசுக்கோடு வாழுவதுதான் உங்களின் ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது.